ஏ சிங்கம் போல கிளம்பி வரா எங்க பேராண்டி அவனை சீண்டியவன் தாங்க மாட்டான் உதவிகளை தாண்டி. ஹரி நாடார். இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன் கண் விழிகள் இரண்டும் பிதுங்கி வெளியே தொங்க போகிறது. நாடார். நான் பிறந்த ஜாதி நாடார் ஜாதி. யாரங்கே அந்த மூக்குப்பிடியை அள்ளி அவன் முகத்தில் போடுங்க. இது அநியாயம், அக்கிரமம். எனக்கு இது நியாயமடா. ஜாதியில பிறந்தீங்களா அம்மா வயசுல பிறந்தீங்களா? என்ன செய்யணும் அதுக்கு? பின்னாடி உட்காருகோ, 7.5 போட்டு காட்டுறேன். 7.5 எப்படி போடுவேன்? உட்காரும் போய் போட்டு காட்டுறேன். உட்காரும் உமக்கினி 7.5 ஆரம்பிச்சிடுத்து பகவான வேண்டிக்கோங்க. சாதி பேர் யாரும் போடக்கூடாது. அப்படி போட்டா அவன் அயோக்கிய. வடிவேலு எங்க ஊர்லயே அதிகமா படிச்சது நான் தான். 3ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கேன். என்னை அவ்வளவு சுலபமா ஏமாத்த முடியாது. சாதி என்பது மலத்துக்கு ஈடு. அந்த மலத்தை சுமந்துட்டு நம்ம நடக்க கூடாது. கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. என் அடையாளத்தையும் என் பாரம்பரியத்தையும் அழிக்க சொல்றீங்க நீங்க. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? இந்த சாதி என்ற மயிரை இதுக்கு உள்ள கொண்டு வரீங்க. இதுக்கெல்லாம் பேர் எனக்கு தெரியுமா? அண்ணா, சாதிங்கிறது எல்லா இடத்துலயும் இருக்கத்தான் செய்யுது. அதெல்லாம் சொல்றது ஒழுங்கா படிக்கணும்னு. இனிமே படிப்பியா? இந்த பாருங்க, எவனா ஃபங்கு கிங்கு விட்டுக்கிட்டு தம் பேர் பக்கத்துல சாதி போட்டு சுத்தி நிப்பான். இந்த பாருங்க, எவனா ஃபங்கு கிங்கு விட்டுக்கிட்டு தம் பேர் பக்கத்துல சாதி போட்டு சுத்தி நிப்பான். ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. கவினுடைய சமுதாயத்து மேல உங்களுக்கு என்ன கோபம்? எந்த கோபமும் இல்ல. அப்ப என்ன மயிருக்கு உள்ள வரீங்க? அடிங்கடா. உன்னை யார அடிப்பான்? இப்பதான் புரியுதா? பொதுத்தலங்கள்ல சொல்றீங்க. போனதுக்கு அடிச்சு போடுவேன். என்ன மாப்ள அடிச்சாங்களா? ஓ, அடிச்சேப்டாங்களா? ஒரு கொலைப்பட நாய்க்கு வக்காலத்து வாங்கி வந்தீங்க. ஆசாபாசம், காதல், சொத்து சுகம் இதெல்லாம் குறிப்பிட்ட வயசுக்குள்ள கிடைக்கலன்னா சித்து வேலையில இறங்கி புத்திய வச்சு ஞான மார்க்கத்தை அடையணும். கவின் ஒரு அப்பாவி. இதை எந்த காரணத்து கொண்டோ எந்த சூழ்நோ இதை நியாயப்படுத்தவே முடியாது. இந்த ஊர்ல என்ன மாதிரி பெத்தவள்லாம் அனாதை ஆகாம இருக்கணும்னா இந்த ஊருக்கு நீ வேணும் தம்பி. அப்படி அவனால் நியாயப்படுத்தினா அவன் நல்ல குடும்பத்துல பிறந்திருக்க மாட்டான். ரொம்ப வாடுறானே. நீங்க கவினுக்காக பேசுறீங்க, நான் சுர்ஜித்துக்காக பேசுறேன்னு கூட நினைச்சுக்கோங்க. அம்மா, நீங்க இப்படி பண்றீங்களம்மா. என் வாயில தான் அசிங்கம் வந்துடும். கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. இந்த கொலைக்கு மிக முக்கிய காரணம்னா சுவாசினி தான். சுவாசினி தான் அந்த பையனை வர வைக்கிறார். என்னால பொறுமையா இருக்க முடியாது, நான் செத்து போடுவேன். அப்ப கவின் சமாதானப்படுத்துறான். இவங்க 2 பேரும் குடும்பத்துக்கு ஏதாவது இருக்கான்னு பார்த்தா சாதி தான். சாதி தவிர ஒரு மயிரும் இல்லை. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. சரி, ஃபீல் பண்ணாத. அந்த சமுதாயத்துக்கும் நம்ம சமுதாயத்துக்கும் ஆகாதுன்னு தெரியுது. அப்ப தெரிஞ்சும் அந்த சமுதாயம் தான் வேணும்னு சொல்லி போனா அனுபவிக்கத்தான் செய்யணும். அப்படியா? புரிய மாட்டேன். எப்படி ஒரு நாய் வெறி பிடிச்சி எப்படி குதறமோ அந்த மாதிரி கவினை குதறி. என்றைக்கு என் சினத்திற்கு சின்னாபண்ணமாக போகிறீர்கள் என்று தெரியவில்லை. வெறி பிடிச்ச நாயை பார்த்த உடனே ஓரமா ஒதுங்கி போகணுமா, போக கூடாதா? அடே எடுபட்டு பையில உன் கையை உடைச்சு கொல்லில வைக்க. அது பொட்டு போட்டிருக்கோம், துண்டை போட்டிருக்கோம், கயிறு கட்டிருக்கோம், பார்த்தா ரொம்ப சாந்தமா இருக்கும், பெருசா ஆன்மீகத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும், எல்லா வேஷம் போடும். அந்த நாய்களை ஈஸியா கண்டுபிடிக்கவே முடியாது. ஐயோ, கேவலம் எறும்பை சின்னமாக வைத்துக் கொண்டு இவன் விடும் சத்தத்திலே என் ரத்தமெல்லாம் சக்கென்று நிக்கிறதையா. இந்த பொண்ணு 9 வருஷமா நான் ட்ரூவா லவ் பண்ணேன்னு சொல்லுது. அத மூஞ்சில ஏதாவது ஏக்கம் இருக்கா பாருங்க. பாவம் அந்த பையன் அப்பாவி. இந்த பொண்ணை லவ் பண்ணி உயிரை விட்டுருக்கான். அப்படி கிடையாதுங்க. நல்ல குதிரை சவுக்கல அடிச்சு நொறுக்கணும் இவனை. கலப்பு திருமணம் தப்பு, கலப்பு திருமணம் அயோக்கியத்தனம், கலப்பு திருமணம் பண்ணக்கூடாது சொன்னா தமிழ் கடவுள் முருகர் பண்ணது கலப்பு திருமணம். இப்பதான் புரியுதா? முருகரே ஆதரிச்ச போது மானங்கட்ட நாய்ங்க நீங்க யாரா எதிர்க்கிறீங்க நான் கேக்குறேன். Give respect, take respect. Okay? உனக்குலாம் எதுக்குடா ரெஸ்பெக்ட்? பொறம்போக்கு. You mean wasteland? அதனால எவனாவது பேசா செருப்பால் அடிப்பேன். செய்வதற்குள்ள நான் போக கூடாதுன்னு நினைக்கிறேன். எப்படி தப்பிச்சோம் பாத்தியா? அந்த காலத்திலேயே முருகர் கலப்பு திருமணம் செஞ்சு மானங்கட்டவங்கள அயோக்கியங்களை கலப்பு திருமணத்தை எதிர்க்காதுன்னு அன்னைக்கே முருகர் சொல்லிக்கிறார். அதை முன்னிலைப்படுத்துற, அதை பாராட்டணும். இவனு ஈக்குவலா மைண்டம் பண்றானே. நீங்க அத மலாங்கிறீங்க, நான் அத கிரீடோங்கிறேன்.
கரெக்டா அங்கேயே துப்பிட்டானே. நம்முடைய பார்வைக்கு மனமா தெரியுது, பண்ணிக்கு அது உணவா தெரியுது. அந்த மரபினர்கள் தான் நாங்கங்கிறதுல மாற்று கருத்தும் இல்லல்ல. அடா பாவி டேய், உங்களுக்காகத்தானடா இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன். இப்போ இந்த ஷூட்டிங் விட்டு நீங்க எங்க போக போறீங்க? என்னைக்கு போறேன்? நேரா தஞ்சாவூர் போங்க. சரி. அந்த கோயிலுக்கு வெளியே ஒரு கல்வெட்டு இருக்கும். சரி. அங்க செதுக்கிட்டு பக்கத்துல உட்காந்துருங்க. சரி. டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. வந்துட்டாயா வந்துட்டாயா. நீங்க தப்பு செஞ்சவன மன்னிக்க சொல்றீங்க, பாதிக்கப்பட்டவனை மறக்க சொல்றீங்க, மறக்கவும் முடியல, மன்னிக்கவும் முடியல. நானும் கவினும் ரொம்ப ட்ரூவா லவ் பண்ணோம். காதலிச்சா எல்லாரும் காதலிக்கிற நாட்டுல நம்ம ரத்தம் எல்லா ரத்தமும் ஒண்ணுதானே. இந்த நீதியும் கிடையாதா? நிம்மதியா அவன் தூங்கல. இந்த வீட்டுல வந்து நல்ல பையன், யாருக்கிட்டையும் அனாவசியமா பேசணும். நானும் கவினும் ரொம்ப ட்ரூவா லவ் பண்ணோம். நான் நேராக கேட்டுறேன், அந்த பையன் உங்க வகுப்பை விட தாழ்ந்த வகுப்பை சேர்ந்தவரா? தாழ்ந்த வகுப்பு சேர்ந்தவர். நம்ம காட்டுவாசியில தெரிஞ்சுக்கிட்டவன் நம்மள மனுஷங்களை மாத்துறதே அந்த காதல் தான் சார். ஒருவேளை இதுவே இன்னைக்கு இந்த உலகம் சொல்லிட்டு இருக்கிற அப்பர் கிளாஸா இருந்தா, உயர் வகுப்பை சேர்ந்த ஒரு பையனா இருந்திருந்தா உங்க முடிவு வெட்டதுக்கான வாய்ப்புகள் யோசனை பண்ணணும். சோறு தானே திங்கிற வேணா அசிங்கம் கேட்டுவேன் பாத்துக்க. ஒத்துக்க மாட்டேன், கட்டி கொடுக்க மாட்டேன். அப்படி இருந்தாலும் நீங்க சொன்ன மாதிரி 2ஆம் பட்சமா தலைமுடிட்டு வந்துடும் மொழியா வீட்டுல சேர்த்துக்க மாட்டேன். என்னடா உங்களை போலீஸ்ல பின்ன மாத்தி மாத்தி வெறி பேசுறீங்க. பட் அப்ப வெட்ட மாட்டீங்கல்ல? வெட்டதுக்கான வாய்ப்புகள் யோசனை பண்ணணும். படிக்காது காட்டாம் புத்தி காமிச்சிட்டியா? அதெல்லாம் சொல்றது ஒழுங்கா படிக்கணும்னு. இனிமே படிப்பியா? படிப்பியா? அப்போ உங்க பிரச்சனை I would like to tell you something. உங்க மனசுக்குள்ள படிச்சிருக்கக்கூடிய ஜாதி வெறி தயவு செஞ்சு புரிஞ்சுக்க. கரெக்டா சொல்றானே. இல்ல சார், அப்படி ஒண்ணும் இது என்ன சார் பேச்சு? இது என்ன சார் பேச்சு? என்ன நியாயம் இது? உயர் ஜாதி பையன் நல்ல பையன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சா அப்ப விட்டுட்டு வந்துருவீங்க, வெட்ட மாட்டீங்க. அப்ப அது கண்காண இடத்துல சந்தோஷமா இருந்துக்கலாம். ரொம்ப வாடுறானே. இதுல என்ன கீழ் மேல் வேண்டி? அப்படிதானே நம்ம ஒத்துக்க மாட்டேன். இதுல என்ன சார் சாதி பெருமை இருக்கு? ஒத்துக்க மாட்டீங்க, ஆனா உசுரோட விட்டுருவீங்க. ஆனா கீழ் ஜாதி பையனா இருந்தா ஒத்துக்கவும் மாட்டீங்க, ஆளை வெட்டிடுவீங்க. இது என்ன லாஜிக்? உங்களை பாக்குறதுக்கு எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கு? ரொம்ப கேவலமா இருக்கு. இது என்ன லாஜிக்? காதலை நீங்கள் எதிர்ப்பதாக இருந்தால் நியாயமாக எதிர்க்கணும். இது எதிர்ப்பு காதலுக்கு எதிரானதல்ல, ஜாதி. இது பிரச்சனை ஜாதி. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சான். சரி, ஃபீல் பண்ணாத. ஒரு திருமணம் செஞ்சுட்டான் அப்படின்னா அதை ஏற்கிறோம் புறக்கணிக்கணும், அது அந்த குடும்ப விஷயம். ஆனா அந்த பையனை கொலை செய்யற அளவுக்கு போறது அப்படிங்கிறது கட்டாயமா அது குடும்ப பிரச்சனை மட்டுமே முடியும். அங்கதான் அது சமுதாய பிரச்சனை. அண்ணல ஒரு திமிரு, ஒரு ஆங்காரம், ராஜ பரம்பரை எப்படி நடப்பாங்களோ அது மாதிரி தான் நாங்க நடப்போம். என்ன கூட்டி போய் தவிக்க போறீங்களா? ஐயா விட்டுருங்க. ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. ஒண்ணும் பண்ண மாட்டாங்கடா, கார்ல எடுத்துன்னு போவாங்க. கேமரா முன்பு நீலி கண்ணீர் வடித்த சுர்ஜித் கேமராவை தாண்டி சில அடி தூரம் சென்றதும் துண்டை எடுத்துவிட்டு தெனாவட்டாக நடந்து சென்றான். டேய், நீ ஒருத்தம் போது நான் போட்டு கொடுக்கிறதுக்கு. வழக்கு விசாரணைக்காக நீதிபதி முன்பு நிற்கும் போது சுர்ஜித்தின் தந்தை சரவணன் கை நடுங்கி கண் கலங்கி வெலவெலத்து போய் நின்ற நிலையில் அதற்கு எதிர்மாறாக சுர்ஜித் எந்த சலனமும் இல்லாமல் திமிராக நின்றிருந்ததாக கூறப்படுகிறது. நல்ல குதிரை சவுக்கல அடிச்சு நொறுக்கணும் இவனை. சபாஷ், சரியான பொண்ணு. அப்படி எடுத்து சொரிக்க இவனை விடாத. வெட்டியாக சுற்றி திரிந்தவனை கண்டித்து வளர்க்காமல் தான் தோன்றித்தனமாக விட்டதுதான் சாதி பெருமை பேசி கொலை செய்யும் அளவுக்கு சென்றிருக்கிறது. ஆத்திரத்தில் அவசரப்பட்டு தவறு செய்தவர்கள் தவறை நினைத்து வருந்த வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் சுர்ஜித் மாதிரியான சாதி வெறியில் ஊறியவர்கள் கையில் விலங்கு மாட்டப்படுவதை கூட பெருமையாக நினைத்துக் கொள்ளும் மோசமான போக்குதான் நிலவுகிறது. நான் இத்து போனாலும் போவேனே தவிர என் ஜாதி செத்து போகாதடா. விட மாட்டேன்டா, விட மாட்டேன். பழைய எம்ஜிஆர் படத்துல வர வில்லன் நம்பியார் மாதிரி ஊருக்குள்ள ராஜ நட நடந்துட்டு இருந்தீங்க. இனிமே சாதாரண கூட நடக்க முடியாது போல் இருக்கே. சாதிக்காக எந்த குற்றம் செய்தாலும் அது எப்படி தியாகத்தின் உருவமாக வீரமாக பெருமையாக மாற்றப்படுகிறது என்ற மர்மம்தான் புரியாத புதிராக உள்ளது. ஆகையால் கவினை கொலை செய்த சுர்ஜித்தை காலத்திற்கும் ஜெயிலில் கம்பி எண்ண வைப்பதும் என்ன தெரியுமா? கெட்ட ராஸ்கல் வெடிச்சு சதறிட்டேன்னு வச்சுக்கோங்க, ஒருத்தனுக்கு முடியாது, தலை காட்ட முடியாது. படுக்க வச்சு முதுகு மேல நடத்துறோம். இந்த
வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.